வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு டே எத்தனை டே இப்போ? இன்னைக்கு 13 கிளாஸ் ரெகுலராக வந்தால் ஓகே. ஸோ இன்னைக்கு டே 13. சரியா? இந்த டே வந்து 13ல் போதுன்னா ஒரே ஒரு கோட் தான் பண்ண போகிறேன். இது வார்ம் அப் வந்து புஷ்அப்ஸ், அது வந்து காமன். அதுதான் நீங்கள் அதுக்காக புஷ்அப்ஸ் பண்ண ஒரு 30 புஷ்அப்ஸ் பண்ணிட்டேன் சார், அது வந்து வார்ம் அப் தான் அப்படின்னு நினச்சின்னா வார்ம் அப் தான். அது ஒர்க் அவுட் நினச்சா ஒர்க் அவுட் ஆகுங்க. என்னை பொறுத்தவரையும் ரோப் குரூப் வந்துட்டு அப்படின்னா வார்ம் அப் ஃபுல்லாகுதுன்னா புல்அப்ஸு புஷ்அப்ஸ் இது வந்து வார்ம் அப் தான் ரோப் குரூப்புக்கு. அதனால் வந்து அது ஒர்க் அவுட் நினச்சிடாது. அதில் சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட் என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து உன்னுடைய பாடி வந்து ஸ்டேபிளாக நேராக நின்று இருப்ப. இல்லை வந்து இப்போ என்ன பண்ண போற, தலைகே நிற்க போற. சரியா? தலைகே நிற்கும் போது போனா உன்னை கை ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அங்கே ஸ்ட்ரைட்டாக நின்று பாடி வந்து ஷேக் ஆகக்கூடாது. மினிமம் 30 செகண்ட்ஸ், 30, 40, 50, 60 இந்த 60 செகண்ட் நின்றுட்டா அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணா உன்னுடைய பாடி வெயிட் ஃபுல்லாகவே இருந்தா இந்த கை தான் ஸ்ட்ராங்காக நிற்க போதும். அங்கே அந்த கை ஸ்ட்ராங்காக ஆகிற நிமிஷம் தான் 60 செகண்ட் நிற்கணும். இந்த 60 செகண்ட் நின்றுட்டா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய பாடி வெயிட் தான் தூக்கி நிற்க போறேன், வேற எந்த பாடி வெயிட்னு தூக்கி நிற்க போறது இல்லை. இதுக்கப்புறம் அட்வான்ஸா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ரெசிஸ்டண்டோட என்ன பண்ணுவோம், கயிறு வந்து டயர் பின்னாடி கட்டி நிற்கிறது, அந்த கான்செப்ட்லாம் நம்ம பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் நிற்க போறேன். அந்த 30 செகண்ட்ஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நிற்கணும்னு அது முன்னாடி ஒர்க் அவுட்ல போனா உன் பாடி வச்சு வாக் பண்ண, ஃப்ரண்ட்ல வாக் பண்ண, பேக்ல வாக் பண்ண, இதெல்லாம் பண்ண. நார்மலா வந்து ஹீல்ஸ்ல பண்ணல. இதை கொஞ்சம் அட்வான்ஸ், அதோட அட்வான்ஸ்னா 30 செகண்ட் உன் பாடி ஸ்டேபிளா நிற்க போறேன். ஸ்ட்ரைட்டா தான் நிற்க போற, ஷேக் ஆகக்கூடாது. ரெடி? பொசிஷன். உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை பர்சனா சாய்ஸ் பண்ணிக்க. உன் ஹைட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம்லாம் இருக்கக்கூடாது. அங்கே கரெக்டாக உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட். ரெடி? பொசிஷன். ஸ்டார்ட். ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹெட் டவுன் பண்ணிக்க. ஹெட் டவுன். ஒரு குச்சி வந்து நேராக நிற்க வச்சா எப்படி நிற்கமோ நில்ல. அங்கே இன்னும் ஃப்ரண்ட்ல வா. பாடி ஸ்டேபிளா நேராக நிற்கணும்னு சொல்லி வச்சாங்க. நேரம் நின்று கை ஷேக் ஆகக்கூடாது. 10 செகண்ட்ஸ் ஓவர். 10 செகண்ட்ஸ் ஓவர். நான் சொன்னது 30 செகண்ட். 30 செகண்ட் இல்லை. நேரம் நின்றா இடுப்பு உழைக்காது. நேரம் வா. ஹெட் டவுன். கை நேராக வை. கை நேராக வை. எங்க உங்க கை நேராக வச்சாதான் பவர்ஃபுல்லாக போவாங்க. லாஸ்ட் 5 செகண்ட். 5, 4. கை ஷேக் ஆகும். ஷேக் ஆகுதுன்னா ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு அர்த்தம். லாஸ்ட் 3, 2, லாஸ்ட் ஒன்லி 1. ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணிக்க. பார்ட்னர் சேஞ்ச் பண்ணிக்க. ரெடி? ஸ்டார்ட். ஷேக் ஆகாது. உன் ஹைட்டுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தூக்கி நீது. நேரம் தலை டவுன் பண்ணு. தலை டவுன் பண்ணு. இன்னும் முன்னாடி வா. இன்னும் முன்னாடி. கை அங்கேயே இருக்கட்டும். முன்னாடி வைப்போம். வா 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 வா. இன்னும் முன்னாடி வா. அப்படின்னு கை ஷேக் பண்ணாத. ஷேக் பண்ணாத அப்படின்னு. தம்பி, இது மார்னிங் ஒண்டி தான் பண்ண போற. ஈவினிங் எல்லாம் பண்ண முடியாது. அங்கே ஈவினிங் பண்ணா வாமிட் தான் வராங்க. மார்னிங் பண்ணாலும் கரெக்டா பண்ணிக்க. லாஸ்ட் டைம். லாஸ்ட் 5, 4, 3, 2, ரிலாக்ஸ். ரெடி? 40 செகண்ட். ஸ்டார்ட். 40 செகண்ட். இங்கே 3 செகண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு போறாங்க. ரெடி? 50 செகண்ட். ஸ்டார்ட். தம்பி, பண்ணும்போது நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்க. நேரம் சொல்றான். ஏய், நேரம் இல்லைங்க, உத வாங்குறாங்க. ஹெட் டவுன் பண்ணு. ஏய், நில்ற. அப்படியே இல்லை, விழ மாட்டேன், பிடிச்சிக்கிறாங்க. நில். அப்படி இம்பார்ட்டன் ஃப்ரண்ட் பேக்னு போயிருந்தா இருந்தாங்க. 40 செகண்ட் நிக்க முடியலன்னா அர்த்தம். அதுல காலை ஸ்ட்ரைட் ஆகி. 20 செகண்ட்ஸ் ஓவர். லாஸ்ட் 20. உன் வெயிட்டானே உன்னால் தூக்க முடியலன்னா அப்ப எப்படி ரோப் சொல்லு பார்ப்போம். ரெடி? லாஸ்ட் 5, 4, 3, 2, relax.